வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் கறந்து பொன் கொடிக்கும். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். உற்பத்தி ஆகின்ற குடகுமலையிலே இருந்து கடலில் கலக்கக்கூடிய பூம்புகார் வரை நீர் நிறைந்திருக்கும். வான்மழை பொய்த்த காலங்களிலும் எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஊற்று நீர் தான் காரணம். ஊற்று நீருக்கு என்ன காரணம்? வாய்ந்த மழை, வானலாவிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய மலைதான் காரணம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் இயற்கையை வழிபட்டவர்கள், மரங்களை வணங்கியவர்கள். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு போய் பாருங்க, ஸ்தலவரிச்சம் இல்லாத திருக்கோயில் உண்டா? இல்லை. ஆக இந்த மனிதர்கள் இந்த ஆறறிவு படைத்தவர்கள், அதே நேரத்தில் பேராசை கொண்டவர்கள். ஆகவே நாம் என்ன பண்றோம்? உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இதர உயிரினங்களை கண்மூடித்தனமாக வேட்டையாடுகின்றோம். இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, 22 லட்சம் உயிரினங்களுக்கும் பொதுவானது. அதான் பதிவு பண்றாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமி பந்து சூடாயிட்டுது. துருவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பனிமலைகள்லாம் உருகுது. சென்னை போன்ற பெருநகரங்கள் 50 ஆண்டுகளில் கடலில் மூழ்கும் என ஆராய்ச்சி மணியை வேற ஆய்வாளர்கள் அடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இயற்கையை காக்க வேண்டிய கடமை பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. இப்போ ஆடு மாடுகள் மாநாடு நடத்தணும், அதை ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க. இது கண்ணோட்டத்தின் அடிப்படையிலான மாநாடு. பேகனை பத்தி தெரியும். கடையேழு வள்ளல்களில் ஒருவன் பேகன். ஒரு மயில் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தது. அந்த மயிலுக்கு போர்வையை போர்த்தி விட்டார் பேகன். அது தவறா? அது தவறு என்றால் ஆடு மாடுகளுக்கும் நடத்தப்பட்ட மாநாடும் தவறுதான். ஈவு இரக்கம் கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த மாநாடுகள் எல்லாம். கண்ணீர் கனிகளன் கண்ணோட்டம் அகுதென்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. அதே மாதிரி இன்னைக்கு மரங்கள் மாநாடு. பாரி